இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களில் வந்து வாக்காளர்கள் தொடர்பு பீகாரில் மட்டும் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. தேர்தல் ஆணையம் சமாதானம் சொல்கிறது, அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. மிஸ்டர் ராகுல் காந்தி சொல்வது உண்மையல்ல என்று சொல்கிறது. ஆனால் ஆவணங்களும் எதிர்கட்சி தலைவர்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் கிடைத்திருக்கின்ற ஆவணங்களும் சான்றுகளும் 65 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை மற்ற மாநிலங்களில் இதே போல பின்பற்றி ஜனநாயகத்தையே கருவறுக்கின்ற வேலையாக வாக்குச்சாவடிகளுக்கு போகிற அந்த வாக்குச்சீட்டு ஒன்றுதான் ஜனநாயகத்தை காக்கின்ற ஆயுதம். அது ஒன்றுதான் மக்கள் விருப்பத்தை எந்த அரசு வர வேண்டும், எந்த கட்சி வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற துருப்பு சீட்டு. அதுவே அடியோடு அகற்றப்பட்டிருக்கிறது என்றால் சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மோசடி இதுவரை நடந்ததில்லை. அதற்கு தீர்வு காண்பதற்காகவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தின் விளைவாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற வேண்டும் என்பது ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருடைய கோரிக்கையும் ஆகும். இந்தியா கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் வந்து அறிவிக்கிறதுக்கு நீங்க ஆலோசனை நடத்துறாங்க. ஒருபுறம் சிபிஆருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன? அவர் அறிவிக்கப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், வாழ்த்து சொன்னேன். இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுத்து யாரை எடுத்து போகிறார்கள், அங்கே போட்டி இருக்குமா என்று இது பற்றி நான் இப்போது யூகமாக எதுவும் சொல்ல முடியாது. நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கட்சி ஆச்சரியங்களை மறந்து நான் வாழ்த்துகிறேன். அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமலர்ச்சி திமுக நடந்து கொள்ளும். இந்த குரல் தான் கோவை விமான நிலையத்தில் கொடுக்கின்ற குரல் தான் ஒரே குரல், இதுக்கு மேல வேறொரு குரல் இல்லை. தமிழர் என்பதற்காக அவரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு திமுக தரப்புல இளங்கோவன் வந்து சொல்லியிருக்காரு. என்னுடைய மன உணர்வை சொல்லிட்டேன். திமுக எடுக்கிற முடிவை நாங்க ஏத்துக்கிடுவோம். ஆமா, ஆதித்தமிழர் பேரவை கூட அறிக்கை கொடுத்திருக்கு. இது குறித்து அமைச்சரவையும் முதலமைச்சரும் நீண்ட நேரம் இது குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கோரிக்கைகளும் வந்திருப்பதை பொறுத்து அவர்கள் தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நான் யூகமாக சொல்ல முடியாது. அதே பணியை திரும்ப செய்யக்கூடாது என்பதில் எனக்கும் முழுக்க உடன்பாடு உண்டு. அது குலக்கல்வி திட்டத்தை போல தந்தை செய்கிற வேலையைத்தான் பிள்ளை செய்ய வேண்டும் என்பது சமூக நீதிக்கே விரோதமானது. என் கருத்து சொல்லிட்டேன். தமிழக வெற்றி கழக 2வது மாநில மாநாடு மதுரையில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாநாடு போடுகிறது, அவர்களும் மாநாடு போடுகிறார்கள். அதான் என் கருத்து. நான் லட்சம் மக்கள் அலை கடலான கூட்டங்களை எல்லாம் பார்த்தவன். பல வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால். ஆமா, கடற்கரையில் அப்படி ஒரு கூட்டம் சரித்திரத்திலே நடந்ததில்லை. மற்ற கட்சிகள் பயப்படுது, நியாயம் சொல்லணும். அவங்க பயப்படாமலே இருக்கலாம். நானா இன்னார் பயப்படுறாங்க, நியாயம் சொல்லணும். ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அவங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க சார் வரும் தேர்தலுக்கு. மூத்த அரசியல் தலைவரா உங்களோட கருத்து என்ன? குறிப்பிட்ட சமூகம்தான் டிசைடிங் ஃபேக்டர் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற கருத்து அல்ல. எந்த சமூகமாக இருந்தால் ஒரு சமூகம்தான் தேர்தலை தீர்மானிக்கும் என்பது இதுவரை வழக்கமாக பார்த்த தேர்தல்களில் அப்படி நடக்கவில்லை. அந்த யூகங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது.
சார் மீண்டும் மல்லை சத்யாவை எதிர்பார்க்கலாம் கட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.